இது என்ன தெரியுமா? இப்போ ரொம்ப ஃபேமஸான ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ரைஸ் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. சரியா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. கரெக்டு தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் என்னைக்காவது ஒரு ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படியா இருக்கா? சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை தெரியுமா? நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திடலாம். அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது. இதை மாதிரி வெயிட்டையும் கண்டிப்பாக குறைக்க முடியாது. இன்னொரு பெரிய மூடநம்பிக்கை என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப ஃபேமஸ் வெந்தயமும் ஆவாரம்பூவும் பயங்கர ஃபேமஸ். கரெக்ட் தானே? அப்புறம் கொய்யா இலை, கிரீன் டீ. இப்போ மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ. சரியா? அப்புறம் கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். கரெக்ட் தானே? இதெல்லாம் படித்து பார்த்தீங்கல்ல? இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ சுகருக்கு 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம் இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த 4க்கும் அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணாதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சு? கரெக்ட் தானே? ஸோ பேலன்ஸ்டு டயட் இஸ் எ கிங் மேக்கர். பேலன்ஸ் டயட் இஸ் எ கிங் மேக்கர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காக ஹெல்ப் பண்ணணும், மாத்திரை யாருக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணால் போதும். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.